என்னம்மா இங்க நின்னுகிட்டு இருக்க? அவங்கள பார்த்து மன்னிப்பு கேட்கணும். என்னம்மா ஏற்கனவே உங்க வீட்டுக்கு வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு கண்ணா பண்ணான்னு கத்திட்டு வந்திருக்கோம். மறுபடியும் இங்க எதுக்குமா வந்த? இல்ல சார், அவங்கள பார்த்து மன்னிப்பு கேட்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். சொன்னா கேளுமா, கிளம்பா. வந்தா அவ கண்ணா பண்ணான்னு கத்த போறா. இல்ல சார், நான் பார்க்காம போக மாட்டேன். நீ சொன்னா கேட்க மாட்டேன், என்னமோ பண்ணு போ. என்ன வேணும் உனக்கு? இது பாருங்க, நான் உங்க தம்பியை பத்தி விசாரிச்சது தப்புதான். ஏதோ என் தங்கச்சி மேல உள்ள பாசத்துல நான் அப்படி செஞ்சிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஆமாண்டா, நீங்க தப்பு பண்ணுவீங்க, நாங்க அதை எடுத்து சொல்லுவோம். உடனே நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு எங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பீங்க. நாங்களும் உடனே உங்களை மன்னிச்சிடணும். எப்படி இருக்கு எங்களை பார்த்தா? இங்கே வாரு, சின்ன பகையா இருந்தாலும் அதை பல வருஷம் மனசுக்குள்ளேயே வச்சிருந்து நேரம் பார்த்து வேற இருக்கிற கூட்டம் நாங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு வந்து மன்னிப்பு கேட்பீங்களாக்கும்? வந்து வண்டி எடுங்க. எங்க எங்க இங்க பாருங்க ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. பாரு, பேசுறதுக்கோ கேட்கறதுக்கோ ஒண்ணும் இல்ல. எல்லா விஷயத்தையும் நம்ம பேசி முடிச்சாச்சு, நீ கிளம்பலாம். ஐயோ, ஒரு தடவை ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன் ப்ளீஸ். போங்க ப்ளீஸ், இது பாருங்க, என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நான் சொல்றது கொஞ்சம். இந்த வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேனை கொண்டாந்து வேலைக்கு வைக்கிறாளா? எல்லா வேலையும் நாமளே பார்க்க வேண்டியிருக்கு. தோட்ட வேலையில இருந்து வீட்டு வேலை வரைக்கும் நம்ம தான் பார்க்க வேண்டியிருக்கு. இதை மட்டும் நமக்கு ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் ப்ளீஸ். ஐயோ, என்னம்மா இன்னும் நின்னுகிட்டு இருக்க? கிளம்புமா நீ. இல்ல சார், நான் வெயிட் பண்ணி அவங்க கிட்ட பேசிட்டு போறேன். ஈஸ்வரி ரொம்ப பிடிவாத காரியமா, உடும்பு மாதிரி. சொன்ன பேச்ச மாறவே மாட்டா. நீ கிளம்புமா. இல்ல சார். போமா, போய் வேற ஏதாவது வேலை வந்தா பாருமா. நான் பேசாம போக மாட்டேன். நீ சொன்னா கேட்க மாட்டேன், எப்படியோ போ. என்னங்க என்னங்க, என்ன இன்னும் போகாம இங்கே நின்னுட்டு இருக்க? இல்ல
உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காம நான் இங்கிருந்து போக முடியாது. சரிதான், என்னை விட முரண்டு பிடிச்சவளா இருப்ப போல் இருக்கே. இம்புட்டாடம் பிடிக்கிற. ஐயோ, முரண்டெல்லாம் இல்லைங்க. என் தங்கச்சி வாழ்க்கைக்கு என்னால பிரச்சனை வரக்கூடாது. நான் ஏதோ உங்ககிட்ட தெரியாம பேசிட்டேன். அதான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. நான் மன்னிக்கலனா? ஐயோ, என் குடும்பத்துல எல்லாரும் என்ன வெறுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சியோட கல்யாணம் நடக்காம போயிடும். நடக்கலன்னா போயிட்டு போகுது. ஃப்ராடும் சந்தேகப்பட்டு தானே விசாரிக்க வந்தீங்க, அப்புறம் என்ன? ஐயோ இல்லங்க, உங்க தம்பியை பத்தி நான் அப்படி ஒரு வார்த்தை சொல்லவே இல்லைங்க. அப்ப அந்த வார்த்தையை நான் சொன்னேனா? ஐயோ இல்லங்க, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிடாதம்மா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் பண்ண தப்புக்கு என் தங்கச்சி தண்டிச்சிடாதீங்க. உங்க கால்ல தெரியுமா? ஐயா, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, சொல்லிருங்க. ஏங்க ஏங்க ப்ளீஸ். இந்தாம்மா. என்ன சார் எதுவுமே சொல்லாம போறாங்க? ஒன்னும் கவலைப்படாதம்மா. எப்போ அகிலாண்ட அமைதியா போறாளோ அப்பவே உன்னை மன்னிச்சிட்டான்னு அர்த்தம். இல்ல சார், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம போறாங்க. அவளோட நான் இத்தனை வருஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அவளை பத்தி எனக்கு தெரியாதா? அவ உன்னை மன்னிச்சிட்டாம்மா. உனக்கு இப்போ நல்ல நேரம், புறப்படு. அட போயிட்டு வாம்மா, சந்தோஷமா போம்மா. ஓகே சார், கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க மாதவி. சாலரி ஸ்லிப்ல சைன் பண்ணனும், உடனே கிளம்பி வாங்கன்னு போன் வந்துச்சு, அதான் வந்தேன். ஆமா ஆமா, மேடம் கூட அதுக்காக தான் வெயிட் பண்ணாங்க. திடீர்னு சேர்மன் கூப்பிட்டதுனால அவரை பார்க்க போயிருக்காங்க. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கான்ஃபரன்ஸ் ஹால்ல வெயிட் பண்ணுங்க, அவங்க வந்துருவாங்க. தேங்க்யூ சார். பரவாயில்ல. அன்னைக்கு அவ்வளோ அலட்சியமா போனல, அதான் உன்னை இன்னைக்கு தெருவில் கொண்டு வந்து விட்டுருக்கேன். யூனியன்ல டிசைட் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு வருஷத்துக்கு நீ எங்கேயுமே பாட முடியாது. உனக்கு ரெட் கார்டு போட்டாச்சு. முப்பது நாளுக்குள்ள 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு பத்திரத்தை திருப்பிக்கோ. அது முடியலைன்னா உன்னோட நிலம் எனக்கு சொந்தமாயிடும். இவ என்ன நினைச்சு பண்ணாலோ அதான் நடந்திருக்கு. இப்போ இவளால இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் நடக்க போறது இல்ல. உட்காரு உட்காரு. ஒன்னும் இல்ல, சேர்மனோட மீட்டிங்ல இருந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல மேடம், சுரேஷ் சொன்னாரு. அப்புறம் மாதவி, நீ ஏர்போர்ட் டியூட்டி பண்றதுல உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே? எந்த வேலையில மேடம் கஷ்டம் இல்ல. அதுவும் ஆண்கள் செய்யற வேலைய பெண்கள் செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் கஷ்டம்னு சொல்றது செய்யற வேலையே இல்ல, அந்த சூழ்நிலைய. அதெல்லாம் பார்த்தா பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வர முடியாது இல்லையா? அதுவும் இது வரைக்கும் யாருமே செய்யாத விஷயத்த நீங்க எனக்கு செஞ்சிருக்கீங்க. ஏர்போர்ட் சவாரிக்கு ஒரு பொண்ணு டிரைவரை வேலை செய்ய அனுப்புறது இதான் முதல் தடவையா இருக்கும். அத நீங்க செஞ்சிருக்கீங்க. அதுக்கு காரணம் நீங்களும் ஒரு பெண். இது வரைக்கும் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சு முன்னேறி வந்திருக்கீங்க. ஒரு பொண்ணு நைட் நேரத்துல ஏர்போர்ட் சவாரி பண்றேன்னு சொன்னதுமே இந்த மாதிரி உலகத்துல நடக்குமான்னு எத்தனை பேர் சொன்னாங்க. இது வரைக்கும் உலகத்துல பெண்கள் எத்தனையோ சாதிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஆனா அது எல்லாத்தையும் மீறி நீங்க தான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் சாதிச்சிருக்கீங்க. அதான் இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு மேடம்?
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சேர்மனோட ஒரு மீட்டிங்ல இருந்தேன் நான் சொன்னேன் இல்லையா, அப்போ இந்த விஷயத்தை பத்தி தான் என்கிட்ட கேட்டாரு. இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் ஏர்போர்ட் சவாரிக்கு அனுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டாரு. சாரி மாதவி. பரவாயில்ல மேடம், இவ்வளவு தூரம் நீங்க செஞ்சதே பெரிய விஷயம். ரொம்ப நன்றி மேடம். நான் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம் மாதவி, உன் சேலரியை வாங்கிக்கோ. இந்த வவுச்சர்ல சைன் பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ. மேடம், அந்த ஃபைலை கொஞ்சம் ஹே மாதவி, நீ என்ன இங்க? நான் இப்படி இங்கன்னு பாக்குறியா? இந்த ஹோட்டலோட எம்டி கங்காதர் இருக்காரு, அவரு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவரு கொச்சியில் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்ட போறாரு. அதுக்கு இடம் பார்க்கறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது எல்லாமே நான் தான். நான் இவ்வளோ பெரிய ஆளா இருப்பேன்னு நீ யோசிக்கவே இல்லைல்ல? தெரிஞ்சிருந்தா மோதிருக்கவும் மாட்டேன். ஆமா, இங்க என்ன வேலையா வந்த? ஏதாவது உதவி வேணுமா? ஹே சொல்லு மாதவி, கூச்சப்படாம சொல்லு. ஏதாவது உதவி வேணுமா? மேடம், நான் வரேன் மேடம். எஸ் சார். பாவம் அந்த பொண்ணு. ஏன் எம்டி கிட்ட சொல்லி அந்த பொண்ணோட வேலையை கெடுத்தீங்க? எனக்கும் மாதவிக்கும் ஒரு கணக்கு இருக்கு இல்ல? போட்டி. நம்ம கிரிக்கெட்ல 2020 வருமே, அது மாதிரி. ஆனா இது IPL இல்ல, TML. புரியல? தங்கம் மாதவி லீக். ஆனா அதுல இந்த தங்கம் தான் ஜெயிப்பேன். அதனால நீங்க என்ன பண்றீங்க? எம்டி சொன்ன ஃபைல் இருக்குல்ல, அதை தேடி கண்டுபிடிங்க. போங்க போங்க போங்க. മാധവി, നീ എവിടെ പോയാലും ഞാൻ വിടില്ലടി. മാധവിക്കുട്ടി. காப்பி. அப்பா, என்ன இருந்தாலும் மாதவி நீங்க அப்படிலாம் பேசிருக்க கூடாது. நீங்க ஜாதகத்தை ரொம்ப நம்புறீங்க, ஆனா ஜாதகத்துல சொல்றதெல்லாம் அப்படியே நடந்துருதா என்ன? பிறந்த நேரத்தையே சரியா குறிக்க முடியல, இதுல ஆளான நேரத்தையே சரியா குறிச்சு சொல்லிட போறாங்க. மாதவி ருத்துவான ஜாதக பலம் பொய்ன்னு சொல்றியா? பொய்யோ உண்மையோ அதெல்லாம் ரொம்ப நம்ப வேணான்னு சொல்றேன். என்னோட ருதுவான ஜாதகத்துல கூட தான் நான் கோடீஸ்வரியா வாழ்வேன், எனக்கு அழகான புருஷன் கிடைப்பான்னு சொன்னாங்க. ரெண்டுல ஏதாவது ஒன்னாவது நடந்துச்சா? அதுக்கும் மாதவி ருத்துவான நேரம் தான் காரணம். என் வாழ்க்கையை கெடுத்து, உன் வாழ்க்கையை கெடுத்து, இப்போ உன் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்க. பேசாத, நீ எனக்கு புத்திமதியை சொல்லாத. வணக்கம்மா. வணக்கம். அவசரமா எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க போல. உட்காருங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. விடுங்க, பரவாயில்ல. வாசுகி, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? அடிக்கிற வெயில இருக்குங்க காஃபி எல்லாம். ஆப்பிள் ஜூஸ் இருந்தா கொடுங்க. ஏன் உனக்காக தான் சொன்னேன். எதுக்கு? வேண்டாம், விட்டுருங்க. வாங்கம்மா வாங்க. வணக்கம்மா.
உட்காருங்க இருக்கட்டும். ஆ, நீங்க எல்லாரும் என் மேல கோவமா இருப்பீங்கன்னு தெரியுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்ப வருத்தமா இருப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கண்டிப்பா இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இருந்தே ஆகணும்ல. ஏன்னா நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு, கல்யாணத்துக்கு தேதியும் குறிச்சாச்சு. நான் பாட்டுக்கு திடுப்புன்னு உங்க வீடேறி வந்து தாட் பூட் தக்கடான்னு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு குதிச்சுட்டு போயிட்டேன். அப்ப வருத்தம் இல்லாமலா இருக்கும்? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க வேணும்னா எங்க மேல கோவப்பட்டீங்க. எங்க பொண்ணு தேவையில்லாம உங்ககிட்ட வந்து விசாரிச்சா, அதனால உங்களுக்கு கோவம் வந்து எங்களை திட்டினீங்க. என் வருத்தம் எல்லாம் என் பொண்ணு மேலதான், உங்க மேல எந்த வருத்தம் இல்ல. என் மேல உங்களுக்கு வருத்தம் இருக்க கூடாது இல்ல? ஆமா, பின்ன வருத்தம் எப்படி இருக்கும்? என்ன தப்பு பண்ணது உங்க மகன் இல்ல? என்ன யோசிக்கிறீங்க? பிறகு நேத்து அம்பிட்டு வீராப்பா பேசிட்டு இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து பல்ல இழிச்சிட்டு நிக்கிறேன்னா உடனே என்னை கேனச்சி நட போட்டுறாதீங்க. நான் விவரம் இல்லாம எதையும் செய்ய மாட்டேன். அது பிள்ளை நீ காலையில வீட்டுக்கு வந்துருந்துச்சு, மன்னிச்சிருங்க அப்படின்னுச்சு. சரி பார்க்க கஷ்டமா இருந்துச்சு, போயிட்டு போதுன்னு விட்டேன். நேத்து ஈஸ்வரி நல்ல மூடா இருந்ததுனால நீங்க எல்லாம் தப்பிச்சீங்க. இனிமே நல்லது நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்க மாதவிக்கு நல்ல டைம் இருக்குன்னு நினைக்கேன். அவ ருதுவான ஜாதகமும் நல்லா இருக்குன்னு நினைக்கேன். அத பத்தி தான் நாங்களும் பேசிட்டு இருந்தோம். ஏய், பேசாம இரு. ரொம்ப சந்தோஷங்க. நேத்து நீங்க கோச்சுக்கிட்டு போனதுல எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். உங்க வருத்தம் எல்லாம் இனிமே சந்தோஷமா மாற போகுதுன்னு, அதை பத்தி நீங்க கவலையே படப்படாதுன்னு. ஈஸ்வரி காலடி எடுத்து வச்சாச்சுல்ல, இனிமே நல்லதோ கெட்டதோ நீங்க ஓஹோன்னு இருக்க போறீங்கன்னு. சரி சரி விடுங்க மாமா, என் புராணம் போதும். நேத்து நான் வந்து பண்ணிட்டு போன ரகலையில இந்த மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுற ரகம் நான் இல்லங்கிறது உங்க எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்சிருக்கும். நான் அப்படித்தான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசிவிடுவேன். என்ன அந்த பிள்ளை அப்படி வந்து பேசுனது எனக்கு பிடிக்கல, கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு. இன்னைக்கு வந்து அது மன்னிப்பு கேட்டது பிடிச்சிருந்துச்சு. சரி, என் தம்பியோட சந்தோஷமும் முக்கியம், இந்த பிள்ளையோட சந்தோஷமும் முக்கியம். அதனால போயிட்டு போது கட்டிக்கிடான்னு விட்டேன். ரொம்ப சந்தோஷமா. மாதவினால எல்லாம் கெட்டு போயிடுமோன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா கவிதாவோட நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா தடங்களையும் தாண்டி வந்துட்டோம். இனிமே எந்த பிரச்சனையும் வராது. அட எங்களுக்கு குறி சொல்றவர் என்ன சொல்றான்னு கேளுங்க. என் தம்பிக்கு ரொம்ப நல்ல நேரமா, அந்த யோகம் இந்த பிள்ளைக்கு அடிச்சிருச்சான். சரி யோசிச்சேன், நல்ல நேரத்தோட நல்ல நேரமா உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் தாலி சங்கிலியை வாங்கி போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இருந்து எவ்வளவு வாங்கிட்டு போயிருக்கேன் அந்த மனுஷனுக்காக. இப்ப கவிதாக்காக இத கூட நான் செய்யலன்னா எப்படிமா? எனக்கு நல்லது பண்றேன்னு